Hi positive students, 10th max exercise 2.5 12th sum. The ratio of 6th to 8th term of an AP is 7:9. Find the ratio of the 9th term to 13th term. இந்த மாதிரி TH தமிழில் வந்து ஆவதுன்னு சொல்லுவாங்க, ஆறாவது எட்டாவது இந்த மாதிரி TH வந்துட்டாலே TN ஃபார்முலா, ஏபின்னு சொல்லியிருக்கனால ஏபியோட TN ஃபார்முலா. இப்போ TN ஈக்குவல் டு A + n - 1 × d. இதான் ஏபியோட TN ஃபார்முலா. TN ஈக்குவல் டு A + n - 1 × d. ஓகே, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 6th term அண்டு 8th term அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோனால டிவைடில் எழுதணும். 6th termனா T6, 8th termனா T8. 6th termோட ஆன்சர் 7. அப்போ 7 6க்கு நேராக 7 போட்டுக்கோங்க. அடுத்தது 8th termோட ஆன்சர் 9. அப்போ 8க்கு நேராக 9 போட்டுக்கோங்க. T6னா இந்த ஃபார்முலாவில் இங்கே n இருக்குங்களா, இங்கே n போடுவீங்க. இங்கே 6 இருந்தால் இந்த இடத்துல 6 போடுவீங்க. A + 6 - 1 × d கீழே A + 8 - 1 × d ஈக்குவல் டு 7/9. ஸோ A + 5d A + 7d ஈக்குவல் டு 7/9. கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 9 × A 9A, 9 5s are 45d. 7 × A 7A, 7 7s are 49d. ஸோ ஏ பாருங்கள், இங்கே தான் பெரிய ஏவாக இருக்குது, இங்கே சின்ன ஏவாக இருக்குது. அப்போ அந்த சின்னவே இந்த +7 இந்தானக்கு வந்தால் -7 ஆகிடும். 9A இந்த +7 இந்தானே வந்துச்சுன்னா -7. 49d இங்கே +45 இந்தானே வந்துச்சுன்னா -45d ஆகிடும். 9Aல 7A போயிடுச்சுன்னா 2A, 49Dல 45D போயிடுச்சுன்னா 4D. ஸோ ஏவை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 2 இருந்தாலும் டிவைடில் கொண்டு வந்துடுங்க. 4D/2, 1 2s are 2, 2 2s are. இப்போ A = 2Dன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின்லேயே பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term சொல்கிறாங்க. ரேஷியோவில் தான் கேட்குறாங்க. 9வது டேர்மும் 13வது டேர்மையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 9th termனா T9, 13th termனா T13. T9னா A + 9 - 1 × d, 13னா A + 13 - 1 × d. ஸோ A + 9 - 1 8d, A + 13 - 1 12d. ஏக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 2Dன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கலாம். அது A = 2D. அப்போ A இருக்கிறதுல 2D போடுங்க. 2D + 8D. அதே A இருக்கிறதுல 2D போடுங்க. 2D + 12D. ஸோ 2D + 8D 10D, 2D + 12D 14D. dt கேன்சல் ஆகிடும். 10ல் பாதி 5, 2 டேபிளால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால். 14ல் பாதி 7. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்னா 5/7. இது ரேஷியோவில் எப்படி எழுதுவாங்கன்னா 5:7 எழுதுவாங்க. தேங்க்யூ.